Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதா நீட் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்காக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்டிமேஷன்லாம் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம உடனே உங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த லிஸ்ட்டை பார்த்து பயப்பட வேணாம், சரியா? அதாவது இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும், ஒருவேளை நீங்க எலிஜிபிளா இருந்தும் இன்எலிஜிபிள் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம், சரியா? அதனால இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்றது, சரியா? லிஸ்ட்ல நேம் இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அதை எங்க போய் நம்ம செக் பண்ண வச்சோம் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க யூஜி கோர்சஸ்லாம் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பார்த்தா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும், சரியா? ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் இல்லாதவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் இன் கவர்மெண்ட் கோட்டா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதை செக் பண்ணி பாத்துங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா, அதாவது மேக்சிமம் எல்லா பேருமே எங்க அப்ளை பண்ணி போனா இந்த கவர்மெண்ட் கோட்டா, ஓகேவா? அப்ப இந்த கவர்மெண்ட் கோட்டாவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க, ஓகேவா? ஓபன் பண்ணி செக் பண்றதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 58 பேஜ் இருக்கு, சரியா? இந்த 58 பேஜுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதாவது ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் டு லாகின் இன்டு தி போர்ட்டல் அண்ட் செக் தேர் இன்எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அண்டர் தி கேட்டகரிஸ் ஃபார் which they have applied அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ரொம்ப முக்கியமா எல்லா பேருமே நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அவங்க டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, candidates cannot opt for அதாவது additional categories since the application அதாவது window has already closed அதாவது 27/7/2026 at 3 PM as per தி ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமா அதாவது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத பிரச்சனை. இப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களோட ஏற்கனவே ஒரு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த டேட்ல நீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல, ஒருவேளை அதனால கூட உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா இன்எலிஜிபிள் வந்திருக்கும். இன்எலிஜிபிள் வந்துச்சுன்னா திரும்ப சொல்றேன், பயப்படலாம் வேணாம், ஓகேவா? இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இதை பத்தி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, சரியா? இந்த லிஸ்ட்ல என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, இதுல போய் எப்படி சார் என்னோட பேரை தேடி கண்டுபிடிக்கிறது, எங்க நம்பர் எப்படி சார் தேடி கண்டுபிடிக்கணும், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் இப்போ போன மாதிரியே இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க மேல நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பார் வரும். இந்த சர்ச் பார்ல நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு பாருங்க. நீங்க அந்த டிஎன் மெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி டைப் பண்ணுங்க. அதாவது 26, சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அப்புறம் 80040 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன நம்பர் உங்களோட நம்பரோ அதை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. டைப் பண்ணி முடிச்சு நம்ம சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இந்த நம்பர் தான் டைப் பண்ணேன், பாத்தீங்களா? இப்படி உங்களோட நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்ன பார்த்தா வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா லிங்க். இப்போ நம்ம இதை தான் கிளிக் பண்ணி உள்ள போனோம், சரியா? அந்த கவர்மெண்ட் கோட்டா லிங்க் கிளிக் பண்ணி தானே உள்ள போனோம். அப்ப இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கிறதுக்காக இப்ப நீங்க கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கவர்மெண்ட் கோட்டால மட்டும் உங்களுக்கு இன்எலிஜிபிள் வந்துச்சு அப்படின்னா இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கு, அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க என்னாச்சு பார்த்தா கிளிக் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை என்னாச்சு பார்த்தா கிளிக் பண்ணி இந்த போர்ட்டலுக்குள்ள போகலாம். அந்த போர்ட்டலுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது பாத்தீங்களா. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த இடத்துல உங்களோட லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல நீங்க என்ன பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்னு லாகின் ஐடி, இல்லைன்னா இமெயில் ஐடி, இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர்.
ரொம்ப பெஸ்ட்டானது என்னன்னு சொல்லி பார்த்தா அப்ளிகேஷன் நம்பர். இப்போ நம்ம போட்டு சர்ச் பண்ண பாருங்க, அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பாஸ்வேர்டை என்னாச்சு பார்த்தா, சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா புதுமையான பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சைன் இன் கொடுத்துருங்க. சைன் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, நீங்கள் சைன் இன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, நேம் கரெக்டாக இருக்கா, கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, ஜெண்டர் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, ரிலிஜியன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பார்த்தா செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக எதில் வந்து நீங்கள் வந்து நம்ம எங்கே செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதாவது சப்ஜெக்ட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேட்டகரி, அதாவது இவங்க ஏன் இன்எலிஜிபிள்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5க்கு கோட்டாவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா, நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபிஐ ரிமார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, 7.5 கோட்டா நாட் எலிஜிபிள், டிபிஐ மார்க்ஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது இவங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு நெட் சென்டரில் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க தெரியாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்ட இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் இவங்க பண்ண மிஸ்டேக். சரியா? அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ண வேண்டிய அப்படின்னா அவங்க சப்மிட் பண்ண வேண்டியதான். சரியா? இதே மாதிரி தான் இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு வருதுல, அதாவது ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இவங்க கொடுத்தது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கு பாருங்க, ஆல் ஆர் தி அபவ் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னா நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துடணும். ஏன் நாட் கரெக்ட்னா இவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க வந்து 7.5 கிடையாது. ரியலாக வந்து அவங்க 7.5 கிடையாது, ஆனால் இவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நாட் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துடணும். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த பிரச்சனையை ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக நாட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக உங்களுக்கு வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டில் நேம் வந்துடும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும், இல்லைனா ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.